வந்து மனோஜ் ஒரு ஸ்டேஜுக்கு மேல படிப்பெல்லாம் முடிச்சுட்டு, "அப்பா எனக்கு வந்து உதவி இயக்குனரா சேர்த்து விடுங்க. எனக்கு உங்கள மாரி டைரக்டரா வரணும்." அப்படின்னு சொன்னோனே, பாரதி ராஜாவுடைய சில படங்களுக்கும் மனோஜ் வந்து உதவி இயக்குனரா ஒர்க் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் வேற வேற இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அட்வான்ஸான விஷயங்கள நீ கத்துக்கணும்டா அப்படின்னு சொல்லி, மணிரத்னத்திட்ட போய் வந்து மனோஜ சேர்த்து விடுறாரு. இந்த இடத்துல ஒரு சுவையான விஷயம் மனோஜே ஒரு பேட்டியில பதிவு பண்ணியிருந்தார். இந்த இந்த விஷயத்த. அது என்ன அப்படின்னா, மணிரத்னத்தோடைய படத்துல முதல் நாளு மனோஜ் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு, வீட்டுக்கு வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டாராம் டயர்ட்ல. பாரதி ராஜா சார் வந்து வேற ஒரு ரூம்ல இருந்திருக்காரு. பாரதி ராஜா சார் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா, மெதுவா வந்து மனோஜோட ரூம தொறந்து, பையன் ரூமு தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, மனோஜ் பக்கத்துல உட்கார்ந்து அவரோட கால அமுக்கி விட ஆரம்பிச்சுட்டாராம். திடீர்னு யாரோ ஏதோ ஒண்ணு பண்ற மாரி இருக்கே, கால் அமுக்குற மாரி இருக்கே அப்படின்னு யோசனை பண்ணி மனோஜ் முழிச்சு பார்த்திருக்காரு. பாரதி ராஜா சார் வந்து மனோஜ் கால அமுக்கி விட்டுட்டு இருந்திருக்காரு. மனோஜ் பார்த்து, "என்னப்பா, என்னப்பா இப்படி பண்றீங்க? ஏன்பா? ஒழுங்குப்பா தள்ளுங்கப்பா" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப பாரதி ராஜா சொல்லியிருக்காரு, "இல்லடா, நீ வந்து செல்லமா வளர்ந்த பையன். ஆரம்பத்துல இருந்தே வந்து உன்னை செல்லம் குடுத்து வளர்ந்துட்டேன். உனக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியாது. நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்துருக்கேன். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோட வேலைன்னா என்ன கஷ்டம், எவ்வளவு சிரமங்கிறது எனக்கு தெரியும். அதனால வந்து நிச்சயமா நீ இன்னைக்கு ஃபுல்லாவே நின்னுகிட்டு இருந்திருப்ப. இதெல்லாம் நீ தாங்கிக்க மாட்ட. உனக்கு கால் வலிக்கும்டா. நான் அமுக்கி விடுறேன்டா" அப்படின்னு சொல்லி மகனுக்கு வந்து கால் அமுக்கி விட்டுருக்காரு. அந்த அளவுக்கு வந்து மகன் மேல பிரியம் வச்சிருக்காரு.